2 மணியாக இருந்தாலும் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு ஒரு வேகத்தோட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி ரவிச்சந்திரன். என்னடா ஆளே காணுமே அப்படி வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் யோசிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் பார்க்குறாங்க இருந்ததில்ல. பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஓகேவா? லைக் ஆப்வியஸ்லி ஒரு ஐபிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆப்வியஸ்லி நிறையா அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் செமஸ்டர் பிரேக் வரதுக்கு முன்னுக்கு வரைக்கும் அந்த பாஸ்ட் 2 வீக்ஸ் போர்ட்டல் ஐபிஜியோட போர்ட்டல் சாத்துற டைமும் சரி, யூகேசிஜி ஸ்டார்ட் பண்ணுற டைமிங்கும் சரி, நிறைய அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது, சப்மிட் பண்ணுற வேண்டியது இருந்துச்சு. அம்மானிஸ் நிறைய இருந்ததுனால, மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுனால என்னால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல வீடியோ எடுக்கிறதுலலாம். பட் நான் கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தேன் செய்யணும்னு சொல்லிட்டு. பட் டைமிங் சரியில்லை. ஓகே, அதான் சொல்லுவாங்களே, ரைட் பர்சன் ராங் டைமிங், அந்த மாதிரி ரைட் கண்டென்ட் ராங் டைமிங் அந்த மாதிரி போயிருச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு விடிகால ஆனாலும் சரி, மணி இப்போ 12:10 இருந்தாலும் சரி, வீடியோ செஞ்சுட்டு தான் நான் தூங்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தோடு நான் கிளம்பியிருக்கேன். அப்படியே எனக்குள்ள எல்லாம் அந்த பவரையும் ஏற்றிட்டு வீடியோக்குள்ளே இறங்கியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள வீடியோ எதுவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்துட்டு ஐபிஜியோட பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருந்தப்ப பார்த்துருக்கீங்களா தெரியல. இருந்தாலும் பார்க்காதீங்க போயிட்டு. ஏன்னா ஐபிஜிஎம்மில் வந்துட்டு நியூ டேட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு பொதுவாக அவங்க வந்துட்டு டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதுக்குள்ளே இத்தனைக்கு நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற டேட்ஸில் வந்துட்டு அவங்க இன்னும் ஸ்பெசிஃபிகாசி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. விச் இஸ் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு கோலுங்கானும், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கோலுங்கானும் இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்துட்டு இந்த 2 கோலுங்கானும் வந்துட்டு வேறு டைமிங்கில் எல்லா ப்ராசஸையும் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு எல்லா ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. விச் இஸ் லைக் கமஸ்கினி பண்ணுறது, இன்டர்வியூ, அப்புறம் யூகேஎஃப் அட்டென்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு வேறு டைமில் நடக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் அதை செய்வாங்க. இவங்க செஞ்சு முடிச்சல சிறுசை ஆனதுக்கப்புறம் தான் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸும் போவீங்க. ஸோ தம்பிகளுக்கெலாம் வழி விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்குலாம் வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த டேட்ஸ் வந்துட்டு இன்னும் பிரிஞ்சு பண்ணி இந்த டேட்லேயும் உங்களுக்கு நடக்கும், இந்த டேட்லேயும் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க வெளியாக்கியிருந்தாங்க. அதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி வந்துட்டு வீடியோ போடலாமே என்று சொல்லி தான் இன்றைய காணொளி இருக்க போகிறது. bear with me. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கமஸ்கினி பிரமுகோனன் 1 யார் யாருக்குன்னா எஸ்பிஎம் ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அந்த பாத்வே வழியாக வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எஸ்பிஎம் முடிச்சுட்டு ஸ்டாம் லீவர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு கமஸ்கினி பிரமுகோனன் பண்ணலாம். ஸோ வந்துட்டு எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷனும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும்ல உங்களோட டைமிங் வர வரைக்கும். அப்போ தான் உங்களோட போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா அவங்க லைக் கொடுத்த அந்த ராஃப்லி அந்த ரன்சாங்க அப்படி தான் இருக்குது. அடுத்தது வந்துட்டு உங்களோட இன்டர்வியூ டேட்டும் யூகேஎஃப் டேட்டும் செக் பண்ணுறது எஸ்பிஎம் ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 13 ஜூன். ஸோ உங்களோட டைரியிலையோ கேலண்டரையோ குறித்து வச்சுக்கோங்க. உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. 13 ஜூன் நீங்கள் வந்துட்டு உங்களோட நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளா, உங்களுக்கு கிடச்சிருக்கா நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு அப்படின்றத 13 ஜூன் வெளியேற்றுவாங்க. யார் யாருக்குன்னா எஸ்பிஎம் அண்ட் ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லைக் 2 வீக்ஸ் நடக்கும். 24th of ஜூன்லேருந்து 27th of ஜூன் வரைக்கும் வந்துட்டு, அதுவும் 1st-லேருந்து 4th of ஜூலை வரைக்கும் வந்துட்டு இன்டர்வியூவும் யூகேஎஃப்பும் நடக்கும். யார் யாருக்குன்னா எஸ்பிஎம்க்கும் ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருமா? 4 ஜூலை வரைக்கும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸோட எஸ்பிஎம் ஸ்டாம் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ப்ராசஸும் வந்துட்டு நடந்து முடிஞ்ச உடனே அவங்களோட எல்லாம் சிலசாயானோடனே
யார் யாருக்கு எஸ்டிபி மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு கொஞ்சம் இன் பிட்வீன்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், விச் இஸ் 3லேருந்து 8 ஜூலைலேயே வந்துட்டு கிமஸ்கினி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு முகூர்த்தம் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நீங்கள் திருப்பி கிமஸ்கினி பண்ணலாம்ல, உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு 15 ஜூலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது எஸ்டிபிஎம் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வெளியே வந்துடும். ஓகே, நீங்கள் வந்துட்டு எங்கே உங்களுக்கு இன்டர்வியூ கிடச்சிருக்கு அப்படின்றதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா. ஸோ உங்களோட இன்டர்வியூ டேட்ஸ் வந்துட்டு 1 வீக் ஒண்டி தான். எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்போனா 24லேருந்து 25 ஜூலை. கிமஸ்கினி பெர் முகூர்த்தம் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த கிமஸ்கினி டைம் வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பண்ணியிருந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைம் நீங்கள் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிமஸ்கினி பெர் முகூர்த்தம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் விருப்பம் இருக்கோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு அதுவும் என்னோட சைட்லேருந்து நான் என்ன ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பேன்னா, 2 சப்ஜெக்டும் வந்துட்டு திரஸ் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைம் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தமிழ் இருக்குது, சயின்ஸ் நிறைய நிறைய சஜஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு லைக் அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு 1 திராஸ் எடுத்திருந்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு எலெக்டிவ் எடுக்கிறது வந்துட்டு இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் என்ன கேட்ட வரைக்கும். ஏன்னா வந்துட்டு 100% ஷுவர் வந்துட்டு நீங்கள் தமிழுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, தமிழுக்கு இன்டர்வியூ போயிருக்கீங்க, உங்களுக்கு அடித்து சொல்கிறாங்க தமிழ் தான் கிடைக்கும்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. ஏன்னா அதுக்கோட நடமாடும் உதாரணம் நான் வந்துட்டு தமிழுக்கு தான் அப்ளை பண்ணேன். தமிழ் மொழி பாடத்திற்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணி தமிழ் மொழி பாடத்துக்கே நான் வந்துட்டு இன்டர்வியூ போய், ஆனால் கிடச்சிது எங்கே தெரியுமா? என்ன பாடத்துக்கு தெரியுமா? பண்டிடிக்கல் மியூசிக். அதான் சொல்லுவாங்களே, எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், இந்த மாதிரி என் கதை இருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ லைக் அது என்னோட சஜஷன்ஸ்லாம். நீங்கள் வந்துட்டு 2மே திரஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு மேபி சம் பீப்புளுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்னோட லைக் நானாக இருந்தால் அந்த ஒரு சஜஷன்ஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா நான் அதை கோ த்ரூ பண்ணி வந்திருக்கேன். எனக்கு நான் அப்ளை பண்ணுறப்பையும் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க, 2மே திரஸ் போட வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது யாரும் பர்சனலாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துட்டு ஐபிஜிஎம் போடுறதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய பேர் அதுக்கு போட்டிடுறாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் போடுறப்பே வந்துட்டு எத்தனையோ 14,000 பேர்த்துக்கிட்ட வந்துட்டு இப்போ முகூர்த்தம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிடச்சது வெறும் எத்தனையோ பிராத்தோஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப தப்பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இல்லை உங்களுக்கு திராஸ் தான் வேணும்னா இட்ஸ் அப் டு யூ. லைக் என்னோட சஜஷன்ஸ் தான் அது. கேட்குறவங்க கேளுங்க, கேட்டால் கேளுங்க, சாரி ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேட்டுக்கோ இல்லாட்டி போ, அப்படிதான். ஸோ அவ்வளோதாளா. ஸோ லைக் உங்களுக்கு திராஸ் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க, இல்லாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்களேன் எப்படின்னு. பட் என்னோட சஜஷன்ஸ்லாம் 1 திராஸ் தமிழோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு, 2வது ஆப்ஷனாக வந்துட்டு நீங்கள் மேபி லைக் மாரலோ பிஜேவோ செனியோ மியூசிக்கோ போடலாம் தாராளமாக. ஏன்னா அதில் வந்துட்டு பெர்ஹூசன் வந்துட்டு குறைவாக இருக்கும். ஸோ லைக் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு தமிழ் திராஸ் நீங்கள் அப்ளை பண்ணதில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த ஆப்ஷனில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பட் அதையும் மீறி இது உண்மை சம்பவம் தெரியுமா, நான் சொல்கிறேன் பாருங்க. அதையும் மீறி நீங்கள் 2மே அப்ளை பண்ணலைன்னா வேற கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு எலெக்டிவ் போட்டிருந்தேன், என்னோட செகண்ட் ஆப்ஷனாக மியூசிக் போட்டிருந்தேன். ஆனால் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் போட்டிருந்தாங்க, தமிழ் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்டர்வியூ தமிழ் தான் வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருந்தது மியூசிக். ஸோ எல்லாம் அவரோட செட்டிங். ஸோ அதான்
இதோட சஜஷன்ஸ்லாம் என்னோட லைக் நாங்கள் இதுக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்ன தான் நம்ம வந்துட்டு ஐபிஜேஎம்மில் வந்துட்டு இந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மியூசிக் படிக்கிறேன்னா நான் ஸ்கூலில் போயிட்டு மியூசிக் பாட வேண்டியதாக கற்றுக் கொடுப்பேன்னு இல்லை. நான் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியரோட கடமை வந்துட்டு வெறும் அவங்க அவங்க எந்த ஒரு பாடத்தில் வந்துட்டு சார்ந்து இருக்காங்களோ அந்த பாடத்தை ஒண்டி அவங்க கற்றுக் கொடுக்க போகிறதில்ல. எல்லா கலையிலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு நனிச்சிறந்து தான் இருக்க போகிறாங்க. அதை கருத்தில் கொண்டு நிறையா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்க நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய பாடத்துலேருந்து. ஸோ இப்போ நான் வந்துட்டு போனேன்னா நான் வந்துட்டு மியூசிக் ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறல, தலைமையாசிரியர் வந்து சொல்ல போகிறதில்ல, மகாதர்ஷினி நீங்கள் மியூசிக் ஒன்று தான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, எல்லா கிளாஸ்க்கும் நீங்கள் தான் மியூசிக் டீச்சர் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில வகுப்புகளுக்கு நான் வேறு பாடம் எடுக்க தான் போகிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கூலில் 2ஆவது போகிறோம். ஸோ ஸ்கூலில் 2ஆவது போகிறப்ப நீங்கள் என்ன பாடத்தில் வந்துட்டு மாஸ்டராக இருக்கீங்களோ அந்த பாடத்துக்கு வேண்டி தான் போவீங்கன்ற நிச்சயம் இல்லை. ஏன்னா அது வந்து ஸ்காலர் இருந்தா. ஸோ லைக் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வருத்தமே படக்கூடாது எது கிடச்சிருந்தாலும். ஸோ அப்படி தான் நானும் வந்துட்டு வருத்தப்படலை, எனக்கு மியூசிக் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி அதை வந்துட்டு முன்கொண்டு போகிறோம், பாசிட்டிவிட்டியான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம எப்படி அதை எடுத்து சொல்கிறோன்றதான் முக்கியம். ஏன்னா வந்துட்டு கிடைக்கிறது ஐபிஜிஎம் வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க ஐபிஜிஎம் தானே சொன்னாங்க கிடைக்கும், அது ஈஸியான ஒரு இது இல்லை, கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அதுலேயே வந்து சலிச்சு தான் எடுப்பாங்க நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நானே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட செகண்ட் ட்ரையில் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐபிஜிஎம் வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா ஐபிஜிஎம் இப்போ எனக்கு கிடச்சதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் சொல்லுவாங்க லக்கில் கிடச்சிச்சு அப்படின்ட்டு. லக்குனால இல்லை, நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோமோ அந்த ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற பலன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு ரிசல்ட் வந்தாலும் சரி, என்னோட அட்வைஸ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு இன்றைக்கும் துவண்டு விடாதீங்க. ஒரு ரீசன் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கண்டிப்பாக ரீசன் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரு. நிறைய ஃபிலோசஃபி பேசுகிறேன். ஓகே, எதில் விட்டேன்? கமஸ்கினி இப்போ மூடனில் முடிச்சிட்டோல. ஸோ இன்டர்வியூலாம் வந்துட்டு STPM மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 22-25 ஜூலை நடக்கும். ஸோ 13 ஆகஸ்ட் இந்த டே வந்துட்டு நீங்கள் எல்லோரும் குறித்து வச்சுக்கணும். SPMO, STPMO, STAMO, மெட்ரிகுலேஷன் 4 கோலங்களும் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா 13 ஆகஸ்ட் எல்லாத்துக்கும் வந்துட்டு சில அரசும் வந்துட்டு உங்களோட ரிசல்ட் வெளியாக்கிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அக்செப்டபிளா இல்லையா அப்படின்னு நீங்கள் அக்செப்டட்னா நீங்கள் உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு 26 ஆகஸ்ட் எப்படி சொல்கிறது, நீங்கள் டஃப்தா பண்ண வந்துடுவீங்களா. ஸோ 26 ஆகஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கேம்பஸ்க்கு வந்துடுவீங்க. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு எல்லோரும் மீட் பண்ணலாம். ஏன்னா 26 ஆகஸ்ட் தான் எல்லோரும் வந்து செமஸ்டர் பிரேக் முடிச்சுட்டு வருவோம். ஸோ எல்லோரும் மீட் பண்ணுவோம். பட் லைக் அந்த இப்போ நீங்கள் கிடச்சிடுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு உங்களுக்கு ஓரியன்டேஷன் நடக்கலாம். ஸோ மேபி நான் இது வேறு பாட்டில் வேறு ஒரு வீடியோவாக எடுக்கிறேன், அந்த ஓரியன்டேஷன் வீக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகே, அவ்வளவுதான் இன்றையோட காணொளி. வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேளுங்க காமெண்ட் பாக்ஸில். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக நான் போடுவேன் வீடியோவை. ஏன்னா ஒரு மாதம் எனக்கு செமஸ்டர் பிரேக். ஸோ இது நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்துட்டு பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த சேனலை வந்துட்டு இதை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு அட்வைஸ் வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருந்தாலும், எஸ்பெஷலி மியூசிக் கோர்ஸில் கிடச்சிருந்தாலும் இல்லை வேறு கோர்ஸில் கிடச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, தாராளமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை நாடலாம். நீங்கள் என்னை நாடலாம். ஒரு ஹெல்ப் லைக் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணணும், எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. பட் நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மியூசிக்கில் வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன கேட்கலாம். A to Z நான் சொல்லிடுவேன்.
ஓகே அவ்வளோதான் என்னோட வீடியோ. ஓகே அண்ட் அன்டில் தென் பை பாய்.